ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுபா கண்ணன் சேனல். இன்றைக்கி நம்ம எப்படி ப்ளவுஸில் மார்க் பண்ணி ஆரி ஒர்க் பண்ணலான்னு பார்க்கலாம். இது என்னோடய ப்ளவுஸ். இப்போ மார்க் பண்ணலாம் வாங்க. எப்படி டிசைன் போடுறது, நம்ம முன்னாடியே டிசைன் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு நெக் வந்து மார்க் பண்ணணும். நெக் மார்க் பண்ணி எப்படி அந்த ரவுண்ட் ஷேப் வந்து ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரியாக கொண்டு வரதுங்கிறது பார்க்கலாம். நான் முதல்ல என்னோடய மெஷர்மெண்ட்லாம் மெஷர் பண்ணிக்கிட்டு அதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் மார்க் பண்ணலாம் வாங்க. இன்றைக்கி எப்போதுமே கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் சரி, ஸ்மாலாக இருந்தாலும் சரி 3 பாயிண்ட் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 3 பாயிண்ட் எடுத்துகிட்டு ஒரு 2.5க்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு. அந்த ஆரி ஒர்க் மார்ஜின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவுட் சைட்லேருந்து நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக வரும். டிசைன் போட பெரிய டிசைனாக இருந்தாலும் சரி, சின்ன டிசைனாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த 2.5ல் மார்க் பண்ணிவிட்டு வெளி சைடில் அவுட் சைடில் போட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் வந்து ஒன் சைடு மார்க் பண்ணி வச்சுட்டு அதே அப்படியே ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டு சைடும் ஒரே சைடாக வச்சு நீங்கள் பிரிண்ட் பண்ண மாதிரி பண்ணிங்கன்னா இந்த சைடு பாருங்கள் டிசைன் எப்படி வந்துச்சு. நீங்கள் இது மாதிரி மார்க் பண்ணும்போது ஒயிட் சாக் பீஸ் யூஸ் பண்ணுங்கள். சாக் பீஸ் யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இது மாதிரி நம்ம டிசைன் வந்து ஏற்ற இறக்கமா அப்படி போகுங்கிற பயம் இருக்காது உங்களுக்கு. அது மாதிரி நீங்கள் இந்த டிசைன் பண்ண எனக்கு வரல அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாக்க பிகினர்ஸ் வந்து பேப்பர் கட்டிங் போட்டுட்டு நெக்கை வந்து வச்சு நீங்கள் மார்ஜின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வரையலாம். இப்போ நான் பேக் சைடு போட்டுட்டு ஃப்ரண்ட் சைடும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரண்ட் சைடும் அதே மாதிரி தாங்க 3 பாயிண்ட் எடுத்துக்கோங்க. 3 பாயிண்ட் எடுத்துகிட்டு ஹைட்டு வந்து 6 வச்சுக்கோங்க. 6 வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த டிசைன் வந்து வர கம்ஃபர்டபுளாக இருக்கும். மார்ஜின் பண்ணிங்களான்னு 2.5ல் வச்சுட்டு டிசைன் போட ஆரம்பிங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தட் உங்களுக்கு. இந்த மெத்தட் நான் இதில் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு வேறு டிசைன் பண்ணிவிட்டு இதில் எனக்கு முன்னாடி பார்டர் இருக்கிறதுனால பெரிய பார்டர் இருக்கிறதுனால பார்டர்லேயே தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன். அந்த ஒர்க்கும் நான் வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள். உங்களுக்கு பார்டர் இல்லை, நீங்களே தான் டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அது மாதிரி பேப்பர் கட்டிங் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பார்டரில் வந்து நீங்கள் மார்க்கு டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போட ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஓனாக டிசைன் பண்ணலை, வேறு எதாவது காப்பி பண்ணி தான் நான் பண்ண போகிறேன்னு முதல்ல நீங்கள் அந்த டிசைனை வந்து வரைஞ்சிருங்க. வரைஞ்சி வச்சுட்டு அது மேலே டிசைன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸ்லீவ் வந்து நான் பார்டர்லேயே பண்ணுறதுங்கிறதுனால 14 எடுத்துக்கோங்க. 14 எடுத்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் கைனாலும் சரி, ஹேண்ட் கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தாலும் சரி கரெக்டாக இருக்கும். இப்போ 14 எடுத்துக்கிட்டு அதில் 2 பாயிண்ட்டு இந்த சைடு 2 பாயிண்ட் இந்த சைடு 2 பாயிண்ட் விட்டிங்கனாக்க உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு தையல் போடுறதுக்கு மிடில் வந்து 10 பாயிண்ட் எடுத்திங்கனாக்க உங்களுக்கு டிசைன் போட கரெக்டாக இருக்கும். தையலும் அந்த தையல் போடும்போது அந்த வளைவில் வந்து அதில் பீட்ஸ் ஒர்க்கோ இல்லை ஸ்டோன் ஒர்க்கோ எந்த ஒர்க் பட்டாலும் ஊசி தையல் விழாமல் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக வரும். இந்த கை மெஷர்மெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பண்ணணுங்க. ஏன்னாக்கா தையல் பண்ணும்போது அந்த ஊசி வந்து உடையிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே இருக்கும். அந்த ஸ்டோன் ஒர்க்கு பீட்ஸ் ஒர்க்கு பண்ண ஹெவி ஒர்க் பண்ணும்போது அதனால் நம்ம அந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு நம்ம டிசைன் பண்ணிங்கன்னா நமக்கு தையல் வந்து ஈஸியாக போட சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து பார்டர் இருக்கிறதுனால நான் ஏற்கனவே பேப்பர் கட்டிங் போட்டு வச்சுருந்தேன். அந்த பேப்பர் கட்டிங்கை வச்சு மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்து வாங்க நம்ம வளையத்தில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோடய வளையத்தில் ஆல்ரெடி நான் வந்து நாடா வந்து சுற்றி வச்சுருக்கேன். சுற்றி வச்ச பிறகு நான் அதில் ஆரி ஒர்க் போட ஃபிக்ஸ் பண்ணியும் வச்சுட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ.